இது டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுது பார்க்குற பெண்கள் எல்லாமே ஒரு சாதனையை ஆளராக மாறிடுவாங்க. பெண்களுக்கு நம்பிக்கை கொடுத்து பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஆண்கள் கெட்ட பேர் எடுத்துக்கிறாங்க. அம்மா பேசிட்டே இருப்பாங்க, பொண்ணு பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனா பெண்ணுக்காக பேசுறது பெண்ணுக்கே தெரியாது. அழகா படிச்சிருக்கிறோம், நம்ம எப்படி அழகா ட்ரெஸ் பண்றோம், நம்ம அழகா எப்படி போறோம், அந்த அழகே பெண் தானே. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சார் வணக்கம். பொதுவாகவே மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் இருக்கு, இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பெண்கள் இப்போ அதாவது 2023 காலகட்டத்தில் ரொம்பவே நிறைய மாற்றம் கொடுத்துருக்காங்க. பெண்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாக்களில் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஃபஸ்ட்டு டீனேஜ் பெண்களுக்கு டாப் டீன் மூலியமாக முதல்ல மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டு சின்ன சின்ன கருத்துக்களை சொல்கிறேன், அதை கொஞ்சம் கேளுங்க. இப்போ இந்த டீனேஜ் பெண்கள்லாம் நம்ம அம்மாங்கிட்டே பேசுறது கிடையாது. அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரியே அவங்க ஃபீல். இளங்கன்று பயமறியாது, ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசு, அதுதான் இந்த டீனேஜ். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போது அவங்க முதல்ல எதுக்கு அடிமையாகிறாங்கன்னா, சோசியல் மீடியா தான் அவங்களுக்கு. இப்போ தாய் தந்தையர் எல்லாம் கம்பல்சரி செல்ஃபோன் கொடுத்தே ஆகணும், நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. இந்த டீனேஜ் பெண்கள் அதை தான் முதல்ல கையில் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட முதல்ல அவங்களுடைய ஃப்ரெண்டெலாம் இருக்காங்க இல்லையா, முதல்ல கேமிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சாட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் இருந்து ஃபேஸ்புக்கு போகிறாங்க, ட்விட்டருக்கு போகிறாங்க, சேட்டுக்கு போகிறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் உள்ளே போயிடுறாங்க. அந்த ஃபோனும் கையுமா இருக்காங்க. படிக்கும்போது சப்ஜெக்டை விட்டுடுறாங்க, சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஃபெயில் ஆன உடனே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுவாங்க. அப்பா வரமாட்டார், அம்மா தான் அங்கே போவாங்க. போய் அங்கே போய் நின்னா அவங்க ஸ்கூலில் பேசணும், காலேஜில் பேசணும். இல்லைங்க படிக்க வைக்கிறேன், அம்மா பேசிகிட்டே இருப்பாங்க, பொண்ணு பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் பெண்ணுக்காக பேசுகிறது பெண்ணுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க லெட்டர் கொடுக்கணும், லீவ் போட்டுடுறாங்க. அட்டெண்டன்ஸ் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குன்னு சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ அதுக்கு சும்மாவே லீவ் போட்டுருவாங்க. இவங்க போய் டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி உடம்பு சரியில்லை சொல்லி அதை போய் காப்பாற்றணும். இது டீனேஜ் பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இது. சினிமா மோகம் அதிகமாகிடுச்சு. அவங்க எதனா ஒரு படம் வருதுன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொமோவை தேடி பார்த்துடுறாங்க. எதனா நம்ம சொன்னோம்னா இதை வாங்க, இதை கேளுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் அம்மாவெல்லாம் என்ன அறுக்க ஆரம்பிச்சிட்டியா, புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா, இப்போ என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்கள திருப்பது, நான் ஒழுங்காக தான் படிக்கிறேன், எனக்கு படிப்பு வரல, திருப்புறது. இப்படி அவங்கள வீட்டில் அதை கேட்குறதே கிடையாது. அப்போது அந்த டீனேஜ் பெண்கள் இது எல்லாமே மாற்றிட்டு அவங்க டீனேஜ் பெண்களே அவங்க ஸ்கூல்லையும் காலேஜும் நல்லா படிப்பாங்க. அப்படி இருக்காங்க. கரெக்டாக அந்த பெண்களை ஒரு எடுத்துக்காட்டாக எடுக்கணும். அப்போ இங்கே அவங்க அம்மா கிட்ட அம்மா அந்த பெண் மாதிரி நான் அழகாக படிப்பேன் அப்படின்னு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க ஆறுதலாக சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னும் தன் குழந்தை மேலே பேரன்பு மட்டும் கிடையாது, பொண்ணு எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடும், ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் பிள்ளைங்க நம்மளை போய்
தலைகுனிய வைக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அதுக்கு இந்த டீனேஜ் பெண்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய போகாமல், சினிமாவுக்கு போகாமல், டிவியில் போய் மூழ்காமல் இருக்கணும். மூழ்காமல் நிறைய சேனல்ஸ் அதெல்லாம் போய் பார்க்குறது, இந்த காமெடி அது இது எல்லாம் பார்த்து பெண்கள் வந்து மாறிடுறாங்க. அதை இவங்க அவாய்ட் பண்ணால் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. சார், என்னதான் உங்களை வந்து அத்தனை பேர் பாராட்டினாலும் எனக்கு மனதளவில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணுடைய வழியை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு அதுக்கு அழகாக ஒரு கன்வே கொடுக்குறீங்க. அந்த விஷயத்தை பார்த்து உங்களை தாய்மானவர்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய மக்களுக்கு, ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வாழ்க்கையில் சாதிக்கணும்னு துடிக்கிற பெண்மணிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் சார். இது டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுது பார்க்குற பெண்கள் எல்லாமே ஒரு சாதனையை ஆளராக மாறிடுவாங்க. நிலவு, சூரியன் இதை யாருக்கும் வேறுபாடோட பிரித்து வெளிச்சத்தை கொடுக்கறது கிடையாது. அதுபோல் தான் பெண்கள். அவங்க அந்த அன்பை வந்து நிலவோட சீரோட அதிகமாக பகிரக்கூடியவர்கள். அப்போது ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா அவங்க சாதனை பெண்மணி தான். அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா, இவங்களுக்கு இன்றைய ஜனாதிபதியும் ஒரு பெண். அவங்களும் அழகாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிற தான் இப்போ கவர்னராக இருக்காங்க, பாண்டிச்சேரி கவர்னராக. ஆமாம் சார், தமிழிசை அம்மா. தமிழிசை மேடம் அவங்களும் போராடி தான் போயிட்டுருக்காங்க. நம்ம இதில் கட்சியை சேர்க்கல, பெண்களை மட்டும் சேர்க்குறோம். அது ஏன்னா கட்சி சாயம் பூச்சிட போகிறாங்க. டாப் டீன் வந்து கட்சி சார்பாக யாருக்கும் கிடையாது. இது ஒரு நம்ம யாருமே அந்த இடத்துக்கு போகிறவங்களும் கிடையாது. நம்ம ஒன்லி உழைப்பால் உயரணும், சாதிக்கும் பெண்களாக மாறணும். அதுக்கு எங்களை மாதிரி நிறைய ஆண்கள் பெண்களுக்கு துணையாக நிற்பாங்க. நம்பிக்கையை மட்டும்தான் கொடுப்பாங்க. கொடுத்தா அதை கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் பெண்களுக்கு நம்பிக்கை கொடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஆண்கள் கெட்ட பேர் எடுத்துக்கிறாங்க இந்த சமுதாயத்தில். எதுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து உதவி பண்ணுறான்? இந்த கீழே இருந்து மேலே வரக்கூடிய ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உதவி பண்ணணும்னு தோணும். அந்த உதவியை கூட மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் இந்த சமுதாயம். இதை இந்த மகளிர் தினத்தில் இந்த பெண்கள் எடுத்து உடைச்சி எரியணும். எப்படி சூரியன் போல் பிரகாசிக்கணும், நிலவு போல் ஒளி மின்னணும். அது இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் இது ஒரு முடிவு எடுக்கணும். எதுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. வெற்றி ஒன்றே தான் உங்களுக்கு இருக்கும். தடுமாறக்கூடிய வழியில் நீங்கள் போகக்கூடாது. தடுமாறாத வழியை செலக்ட் பண்ணுங்கள். தடுமாறிய வழியை செலக்ட் பண்ணிட்டீங்க, அது போயிடுச்சு. இனிமேல் தடுமாறாத வழி, அதை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களுடைய சாதனை வெற்றி எடுக்கும். பெண்கள் தான் எல்லா துறையிலையும் எனக்கு இருக்காங்க. இல்லாத துறையில் பெண்கள் இல்லை. ஐடியில் பெண்கள். இதை நம்மளை ஷூட் எடுத்துருக்கிறவங்க பெண் தான். கேள்வி கேட்குற நீங்கள் தைரியமாக உட்காந்து கேட்குற நீங்கள் ஒரு பெண். இந்த தைரியம் இருக்குல்ல? இருக்கு சார். பயப்படாமல் எங்களை கேட்குறீங்க.
அவங்க ஷூட் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்குள்ளேயே பாரதிக்கின்ற புதுமண் பெண் மாதிரி வெளியே வந்துட்டீங்கல்ல. உண்மைதான் சார். அப்போது உலக அளவில் பெண்கள் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக அதை நம்ம சொல்ல வேண்டாம், இந்த தொழில் ரீதியாக சாதித்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். எங்களை போல உதவி மனப்பான்மை இருக்கக்கூடிய ஆண்களும் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஐடி, கைத்தொழில், இந்த சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதாவில் வந்து அந்த மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது துணி நெய்தல், எம்ப்ராய்டிங், ஆர்ட் டிசைன் வரைகிறது, இப்படி பெண்கள் நிறைய சாதனை. அதாவது பிஜே, டிஜே, அதாவது இந்த கேம்பெயின் பண்ணுறதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? எம்சி. எம்சி. எம்சியா? எம்சி. அது சினிமா துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சினிமா துறையிலும் மொத்த பெண்கள் தான். டிசைனர், டான்ஸு, கேமரா, இப்போ தயாரிப்பு, டைரக்ஷன், தயாரிப்பு, இப்படி பல தொழில்களில் பெண்கள் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல பெண் சமுதாயத்துக்கு சாதிச்ச பெண்களாக அவங்க திகழ்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து வரலாற்று மிக்க பெண்கள் வந்து வேறு, அவங்க போராடி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வரலாறை நம்ம சொன்னோம்னா எனக்கு என்னமோ அவ்வளோவா அந்த வரலாறை சொல்லி அதுக்குள்ளே நம்மளுடைய எண்ணங்கள் போகுமான்னு தெரியாது. ஒரு பேர் சொல்லுவோம், அவர் பேர் தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் என்ன நடக்குதோ நம்ம அதில் இருந்து மாறுதலாக வெற்றி பெறணும், மாறி வெற்றி பெறணும். நீங்கள் போகிற வழி தடுமாறாத வழி. அதுக்கு இந்த பெண்கள் எல்லாம் உங்களை மாதிரி பெண்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு இந்த மகளிர் தினத்தில் அவங்க எடுத்தே தீரணும். அதனால் பெண்கள் இன்னைக்கு எல்லா பெண்களும் ஒரு முடிவு எடுங்க. இந்த நாட்டினுடைய கண்கள், வீட்டினுடைய குலதெய்வம் நீங்கள், குல விளக்கும் நீங்கள் தான். உங்களுக்கு நிறைய கடமைகள், பொறுப்பு அதிகம். வேலைக்கு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. அதிகமாக சம்பாதிக்கிறது பெண்கள் தான். ஐடி துறையில், பேங்க்கில், இன்சூரன்ஸில் 25,000 சம்பாதிக்கிறான் ஆண், பெண் 75,000 சம்பாதிக்கிறார். சில பெண்கள் இன்னும் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. சில பெண்கள் கேட்டால் வேலை கிடைக்குமான்றது உள் மனசில் பயத்தில், அதை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் பயத்தில் இருக்காங்க. இந்த மகளிர் தினத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க, வலிகளை தூக்கி எறிந்து வலியை தேடுங்க. இது இன்னைக்கு இந்த பெண்கள். இது இல்லாமல் காலேஜ் படிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய பெண்கள் ரெடியாக இருக்காங்க. முடிச்சுட்டு வேலை தேடும் பெண்கள் நிறைய இருக்காங்க. சில பெண்கள் கல்யாண பருவத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் காதலுக்கு மயங்கி நிறைய பெண்கள் இருக்காங்க. அன்பை பறி கொடுத்துட்டு நிறைய பெண்கள் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக மாறணும். ஃபஸ்ட்டு உங்கள் தாய் கஷ்டத்தை நீங்கள் உணருங்க. அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. உங்களை முதல்ல லவ் பண்ணுங்க. பெண் தாயை லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவளை லவ் பண்ணணும். அந்த அந்த முதல் காதலே வந்து அவள் மேல் தான் வரணும். நம்ம அம்மா எப்படி அழகாக வளர்த்துருக்காங்க, நம்ம எப்படி அழகாக இருக்கிறோம், எப்படி அழகாக படிச்சிருக்கிறோம், நம்ம எப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணுறோம்,
நம்ம அழகாக எப்படி போக போகிறோம். அந்த அழகே பெண் தானே. அப்போ ஜெயிக்க போகிறதும் அழகாக ஜெயிக்கணும்ல. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் போய் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டா அதை தூக்குறதுக்கு நிறைய பேர் தேவை. சிந்திங்க. நீங்கள் என்னவா ஆக போகிறன்னு நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறணும், சாதிக்கணும். அந்த சாதனை ஒரு பெண்கள்கிட்டையும் உண்டு. உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நாங்களும் சேர்ந்து தான் கண்டிப்பாக இந்த மகளிர் தினத்தில் பெண்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது தொழில் முனைவோர் எல்லாம் சேர்ந்து இவங்களை எப்படி நம்ம கொண்டு வரலாம், அதுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கீமே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். சூப்பர் சார். அதை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வருவோம். அன்னைக்கு இந்த நாடே திரும்பி பார்க்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் சாதனை பெண்மணிகளாக எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. இந்த டாப் டிஎன் யூடியூப் வாயிலாக நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கும் பொழுது ஒருத்தரும் ஒரு பெண்களையும் மதிப்பாங்க. பெண்களை மதிக்கணும். அவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஃபஸ்ட்டு பெண்களே முன் வரணும். அந்த முன்னேற்றம் சாதித்த பெண்கள் எல்லா துறையிலையும் அவங்க முன்னுக்கு வரணும். இது எல்லா ஆண்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தவறான வழியை கொண்டு போகாமல் உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு நல்ல உதவி பண்ணி நல்ல திறம்பட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா இந்த மகளிர் தினம் அதுவுமாக பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லி உங்கள் எல்லாருடைய ஆண்களின் சார்பாக நான் இந்த பெண்கள் வெற்றி அடைவாங்க, சாதனை பெண்மணியாக மாறுவாங்க. அதுக்கு நம்ம எல்லோரும் நல்ல உதவிகளை செஞ்சு இவங்களுக்கு உதவிகள் புரிந்து நல்ல அன்பையும் பரிமாறி மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி நானும் விடைபெறுறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.